Hi everyone. இலங்கையின் பணக்காரர்கள் வரிசை வருடாவருடம் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. 2025ஆம் ஆண்டின் இலங்கையின் டாப் 10 பணக்காரர்கள் தொடர்பாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையின் டாப் 10 பணக்காரர்கள் வரிசையில் 2023-24ஆம் ஆண்டை விட சில மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளது. சில அரசியல்வாதிகள் இடம் பிடித்துள்ளதுடன் சில அரசியல்வாதிகள் 10லிருந்து வெளியேறியுள்ளனர். அதே போன்று இலங்கையின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பல செல்வந்தர்கள் இந்த டாப் 10 இடம் பிடித்துள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உலகிலே 90% செல்வத்தை அனுபவிக்க கூடியவர்களாக 10% மக்களே காணப்படுகின்றனர். 10% மக்களிடமே அதிகளவான செல்வங்கள், 90% செல்வங்கள் காணப்படுகின்றது. பணக்காரர்கள் வரிசையில் உலகிலே இவ்வாறானவர்களே முன்னிலையில் காணப்படுகின்றனர். அவ்வாறே இலங்கையிலும் முதல் 10 இடங்களில் மிக பெரும் செல்வந்தர்களாகவும் இலங்கையின் பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடியவர்களாகவும் 10 பேர் இடம் பிடித்துள்ளனர். அதில் மிக முக்கியமாக 2023-24ஆம் ஆண்டில் இருந்த ஒரு சிலர் இந்த டாப் 10 இருந்து வெளியேறியுள்ளதுடன் புதியவர்களும் இடம் பிடித்துள்ளனர். அரசியல்வாதிகள் ஒரு சிலரும் இடம் பிடித்துள்ளனர். என்றாலும் 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டில் அதிகளவான அரசியல்வாதிகள் இந்த டாப் 10 இடம் பிடித்திருந்தனர். அதன் அடிப்படையில் 10ஆம் இடத்திலே ரொஷான் பெரேரா என்பவர் இடம் பிடித்துள்ளார். 49 வயதுகளுடைய ரொஷான் பெரேரா 120 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துடன் 10ஆம் இடத்தில் இலங்கையில் இருக்கின்றார். லினோமோ சாஃப்ட்வேர், பிளாட்டினம் ஹோல்டிங், பிலோசியா ஸ்ரீலங்கா போன்ற நிறுவனங்களில் உரிமையாளராக இந்த ரொஷான் பெரேரா காணப்படும் நிலையிலே இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 10ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 9ஆம் இடத்தில் ரேணுகா ராஜ்யா ஃபேமிலி காணப்படுகின்றது. இவர்களே 9ஆம் இடத்தில் இருக்கின்றனர். ரேணுகா ஹோல்டிங், ரேணுகா ஃபுட்ஸ், ரேணுகா ஹோட்டல், ரேணுகா எக்ரி, கொக்கோ எக்ரி என பல நிறுவனங்களின் உரிமையாளர்களாக இந்த ரேணுகா ஃபேமிலி காணப்படுகின்றது. அவர்களே இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 9ஆம் இடத்தில் காணப்படுவதுடன் இவர்களின் சொத்து மதிப்பு 160 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. இந்த தரவரிசையில் 8ஆம் இடத்தில் சரோஜ் பெரேரா காணப்படுகின்றார். 65 வயதுகளுடைய சரோஜ் பெரேராவின் சொத்து மதிப்பு 180 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. DSL குரூப், DSL மார்க்கெட்டிங், DSL இன்வெஸ்ட்மெண்ட், DSL ஐடி சொல்யூஷன், DSN லங்கா போன்ற நிறுவனங்களின் உரிமையாளராக இவர் காணப்படுகின்றார். இதனூடாகவே இவர் இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 8ஆம் இடத்தில் காணப்படுகின்றார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 7ஆம் இடத்தையும் மேல் மாகாண ஆளுநராக தற்பொழுது செயற்படும் ஹனீஃப் யூசுப் காணப்படுகின்றார். 67 வயதுகளுடைய ஹனீஃப் யூசுப் 210 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் 7ஆம் இடத்தில் இந்த பட்டியலிலே இடம் பிடித்துள்ளார். EFL குளோபல், எக்ஸ்போ லங்கா போன்ற நிறுவனங்களை உருவாக்கியவராகவும் அந்த நிறுவனங்களின் உரிமையாளராகவும் ஹனீஃப் யூசுப் காணப்படும் நிலையிலே ஹனீஃப் யூசுப் இந்த பட்டியலிலே இடம் பிடித்துள்ளார். இதற்கு முன்னர் டாப் 10 இடம் பிடிக்காத ஹனீஃப் யூசுப் இம்முறை 2025ஆம் ஆண்டில் டாப் 10 இடம் பிடித்துள்ளார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 7ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 6ஆம் இடத்தில் பல ஆண்டுகளாக இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 1ஆம் இடத்தை பிடித்தவரான மஹிந்த ராஜபக்ச காணப்படுகின்றார். இலங்கையின் ஜனாதிபதியாக 2 முறை செயற்பட்டவராகவும் பிரதமராக, அமைச்சராக, அரசியல்வாதியாக என பல அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவராகவும் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவராகவும் மஹிந்த ராஜபக்ச காணப்படும் நிலையில் 2023ஆம் ஆண்டிலும் இவர் 1ஆம் இடத்தில் காணப்பட்டிருந்தார். என்றாலும் தற்பொழுது 230 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் 6ஆம் இடத்தை பிடித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச என பலரும் அரசியலில் ஈடுபட்டதுடன் அதில் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதிகளாகவும் செயற்பட்டுள்ளனர். இவர்களின் சொத்து தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றது. அரச சொத்துக்களை அபகரித்துள்ளனர். அரச சொத்துக்களை பதுக்கியதன் ஊடாக, கொள்ளையடித்ததன் ஊடாகவே இவர்கள் சொத்து சேர்த்ததாக குற்றமும் சாட்டப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 6ஆம் இடத்தில் மஹிந்த ராஜபக்ச காணப்படுகின்றார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 5ஆம் இடத்தில் அசங்க செனவிரத்ன காணப்படுகின்றார்.
60 வயதுகளுடைய அசங்க செனவரத்ன தற்பொழுது 250 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அனிலன் ஹோட்டல் நிறுவனத்தின் உரிமையாளராகவும் PLC ஹோல்டிங் நிறுவனத்தின் உரிமையாளராகவும் டூரிசம் நிறுவனங்களை நடாத்தக்கூடியவராகவும் இலங்கையில் 14க்கும் அதிகமான நிறுவனங்களின் உரிமையாளராகவும் அசங்க செனவிரத்ன காணப்படும் நிலையிலே இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 4ஆம் இடத்தில் மகேஷ் அமேலன் என்பவர் இருக்கின்றார். 70 வயதுகளுடைய மகேஷ் அமேலன் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். பிரெண்டெக்ஸ் மாஸ்க் ஹோல்டிங் நிறுவனங்களின் உரிமையாளராகவும் டெக் நிறுவனங்களை நடாத்தக்கூடியவராகவும் மாஸ் அமேலன் என்பவர் காணப்படும் நிலையிலே 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 3ஆம் இடத்தில் இஷாரா நாணயக்கார காணப்படுகின்றார். இவருடைய சொத்து மதிப்பு 1.6 பில்லியனாக காணப்படுகின்றது. LOLC பிரவுன்ஸ் செலான் பேங்க் போன்றவற்றின் உரிமையாளரான இஷாரா நாணயக்காரவை இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் 2ஆம் இடத்தில் ஹரி ஜெயவர்தன காணப்படுகின்றார். ஹரி ஜெயவர்தனவின் சொத்து மதிப்பு 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது. HNB பேங்க், சிலோன் டீ எக்ஸ்போர்ட் லிமிடெட் போன்றவற்றின் உரிமையாளராக ஹரி ஜெயவர்தன காணப்படும் நிலையிலே ஹரி ஜெயவர்தன் இந்த பட்டியலிலே 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலிலே 1ஆம் இடத்தை தம்மிக்க பெரேரா பிடித்துள்ளார். இந்தியாவிலே முகேஷ் அம்பானி எவ்வாறு பல தொழில்களிலும் ஈடுபடுகின்றாரோ அதே போன்றே தம்மிக்க பெரேராவும் பல நிறுவனங்களில் பல தொழில்களில் ஈடுபடக்கூடியவராக தம்மிக்க பெரேரா காணப்படுகின்றார். இவருடைய சொத்து மதிப்பாக 3.2 பில்லியன்கள் காணப்படுகின்றது. அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தம்மிக்க பெரேரா காணப்படுகின்றார். சிங்கர், ராயல் செரமிக், LB பினான்ஸ், அமாயா ரிசோர்ட் போன்றவற்றின் உரிமையாளராகவும் EP எஜுகேஷனின் உரிமையாளராகவும் தம்மிக்க பெரேரா காணப்படுகின்றார். இதனூடாகவே இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் தம்மிக்க பெரேரா 2025ஆம் ஆண்டிலும் 1ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் தர வரிசைகள் இவ்வாறே காணப்படுகின்றது. இவர்களுடைய சொத்து மதிப்பு தொடர்பாக அமெரிக்க டாலரிலேயே இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை இன்றைய நாளிற்கான அமெரிக்கா டாலரின் அடிப்படையில் இலங்கை ரூபாயில் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் இலங்கையின் பணக்காரர்கள் வரிசையில் முதல் 10 இடங்களை பிடித்த 2025ஆம் ஆண்டிற்கான பட்டியலாகவே இது காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.